நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு அவர் பயன்படுத்தின புல்லட் ஒன்று அவர் வீட்டு ஷெட்டில் பரிதாபமாக நிற்கிறத பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 73 வயசு ஆகியிருந்த பாக்யராஜ் அவர்கள் கடந்த வாரம் மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முறையை பற்றியும், அவர் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு, இது மாதிரி இது வரைக்கும் தெரியாத பல தகவல் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது இருந்தாலும் தனக்கு என்ன விஷயங்கள் தேவையோ, தான் குடும்பத்துக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் தக்க சமயத்தில் வாங்கி அந்த ஆசை நிவர்த்திக்கிறதுல பாக்யராஜ் அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா. அதுலேயும் மோட்டார் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் மார்க்கெட்ல என்ன கார் புதுசாக வருதோ அந்த லேட்டஸ்ட் மாடலை வாங்கி அதை ஓட்டி பார்க்கலனா அவருக்கு தூக்கமே வராதாம். தான் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா நுழைஞ்ச புதுசில் சினிமா ஷூட்டிங்க்கு ஆட்டோலையோ இல்லை பஸ்லேயோ தான் வருவார். கண்டிப்பாக என்னைக்காவது கார் வாங்கி அந்த காரில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும், நடிக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிறது அவரோட லட்சியமாக இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே இவரோட முதல் வெற்றி திரைப்படத்தில் கிடைச்ச சம்பளத்து மூலயமாவும் அது மூலயமா கிடைச்ச விருதுகள் மூலயமாவும் தனக்கும் சொந்தமாக ஒரு கார் ஒன்று வாங்கி அந்த காரை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வருஷங்கள் ஆக ஆக அந்த காரை விட்டுட்டு புதுசு புதுசாக மார்க்கெட்டில் என்ன கார் வருதோ அதை பயன்படுத்துறதையும் அவர் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இது இல்லாமல் பாக்யராஜ் அவர்களுக்கு பைக் ஓட்டுறது தான் ரொம்ப பிடிக்குமா. அதுலேயும் ரெட்ரோ மாடலில் என்ன மாதிரி பைக்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து தான் வீட்டில் வச்சிருக்கிறதையும் அவர் ஒரு ஹாபியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராயல் என்ஃபீல்டோட புல்லட் பைக் ஒன்று, அதுவும் 350 சிசியில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்ரோ மாடலான பைக்கை ஒன்று வாங்கி தான் வீட்டில் வச்சுருந்துருக்காரு. வாக்கிங் போகிற சமயங்கள், மற்ற நேரங்களில் வீடு பக்கத்துடைய விஷயங்களுக்கு தானும் தான் மனைவியும் போகணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் அவர் அந்த ரெட்ரோ பைக்கை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த பைக்கில் ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் கூட அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல், சோம்பேறித்தனப்படாமல் உடனடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபால்ட்டை சரி பண்ணி அதை எடுத்து வீட்டில் நிப்பாட்டினா தான் அவருக்கு தூக்கமே வருமா. தான் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் தான் காரையும் தான் பைக்கையும் அவர் அடிக்கடி பார்த்துருப்பாரு. அப்படிப்பட்ட பைக் அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவர் பயன்படுத்தி மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து அவர் வீட்டில் எப்படி நிப்பாட்டினாரோ அந்த பொசிஷனில் இது அப்படியே நிற்கிதான். இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவரோட காரு மற்ற பொருட்களை சுத்தப்படுத்தும் போது ஷெட்டில் அவர் நிப்பாட்டிட்டு போன அந்த பைக்கும், அதுவும் அவர் ஆசையாக வாங்கின பராமரிக்கக்கூடிய அந்த புல்லட் பைக்கும் தனியாக நிற்கிறத பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் எமோஷனாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு வார காலமாக அதை யாரும் பயன்படுத்தாமல், ஏன்னா டெத்து வீட்டில் ஏற்கனவே சோகமாக இருக்காங்க, அவங்களுக்கு பைக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குலாம் நேரமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த பைக் தூசி படிஞ்சு ரொம்ப அழுக்காகி ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்ட மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு பாக்யராஜோட மனைவி பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவே அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த பைக் மேலே இவ்வளோ தூசி இருக்க விட்டுருப்பாரா, ஒரு சின்ன தூசி திரும்ப பட்டா கூட உடனடியாக எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணனா ஒரு தூக்கமே வராது. ஆனால் இன்னைக்கு இந்த வண்டி முழுக்க தூசியாக படிஞ்சு பழைய பைக்கு மாதிரி கிடக்கு. கண்டிப்பாக இதை பார்த்துருந்தா அப்பா மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்பாவோட ஆசை நிறைவேற்றதுக்காக அந்த பைக்கை நீ பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட மகன்கிட்ட பாக்யராஜ் மனைவி பூர்ணிமா அவங்க ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.